யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தீவின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் திருப்பாடல் 146 இறுதி பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 146வது திருப்பாடல் என்பது ஒரு அல்லேலூயா பாடலாக, அல்லேலூயா திருப்பாடலாக நமக்கு பார்க்கப்படுகின்றது. இந்த அல்லேலூயா பாடல்கள் என்பது, அல்லேலூயா திருப்பாடல்கள் என்பது ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பாடல்களாக, ஆண்டவரை போற்றி ஆராதிக்கக்கூடிய ஒரு பாடல்களாக அமையப்பெறுகின்றது. இந்த அல்லேலூயா பாடல்களை நாம் 146 150 வரை இருக்கக்கூடிய அனைத்து திருப்பாடல்களையும் இந்த ஒரு கேட்டகரியில் தான் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அந்த நலன்களுக்கு, ஆசீருக்கு நாம் அவரை புகழ்ந்து பாடுவதாக இந்த பாடல்கள் அனைவற்றும் அமைந்திருக்கின்றன. எனவேதான் திருப்பாடலின் கடைசி பகுதியாக ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய ஒரு இறுதி பாடல்களாக இந்த அல்லேலூயா பாடல்கள் அமையப்பட்டிருக்கின்றன. இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த 146வது திருப்பாடலின் முற்பகுதியிலும் கூட ஆண்டவரை புகழ்வதற்காக வாருங்கள் என்ற ஒரு அழைப்போதுதான் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு இந்த திருப்பாடலை ஆரம்பிக்கின்றார். 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரை போற்றி புகழ்வோம் என்ற ஒரு அழைப்போடு இந்த ஒரு திருப்பாடல் ஆரம்பிக்கின்றது. இந்த 6வது வசனத்திலும் கூட ஆண்டவரை படைக்கின்ற ஒரு கடவுளாக, படைத்த அனைத்திற்கும் நலன்களை பொழியக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். எனவே நாம் அவரை போற்றி புகழ்வோம் என்று சொல்லி இந்த 6வது வசனத்திலும் பார்க்கின்றோம். இன்று நாம் வாசிக்க இருக்கின்ற இந்த 7 முதல் 10 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் அனைத்தும் ஆண்டவரை ஏழைகளின் கடவுளாக, தேவையில் உள்ளவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு கடவுளாக, கைவிடப்பட்ட அந்த மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய, அவர்களை கைதூக்கி விடக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பதாக தான் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முன்வைக்கின்றார். இந்த திருப்பாடல் 146 7 முதல் 10 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் அனைத்தும் நாம் எசாயா இறைவாக்கினர் சொன்னது போல, இறைவாக்கினர் எசாயா நூலில் 61வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லி அந்த பாடலானது ஆரம்பித்து இனி வரக்கூடிய வசனங்களில் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய தேவைகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பதை அந்த எசாயா இறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்றார். அதே வரிகளை தான் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த திருப்பாடலிலும் பார்க்கின்றோம். சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கொடுக்கவும், பசித்தவருக்கு உணவு கொடுக்கவும் என்று சொல்லி தேவையில் உள்ள அனைவருக்குமே கடவுள் நலன்களை பொழியக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே இந்த திருப்பாடல் 7 முதல் 10 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்களை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் என்றால், கடவுள் நமக்கு ஒரு பாதுகாப்பவராகவும், நம்மை அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை ஒடுக்குவோரிடமிருந்தும் நமக்கு விடுதலை வாழ்வை பெற்றுத்தரக்கூடிய ஒருவராகவும் நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய அந்த இணையற்ற இரக்கத்தின் ஒரு வெளிப்பாடு என்றே கூறலாம். யாருக்கு தேவையோ அவருக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடவுளாக இவர் இருக்கின்றார் என்று திருப்பாடலாசிரியர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரு பாடலை இயற்றிய காலகட்டம் என்னவென்றால், பாபிலோனிய அடிமைத்தனத்தில் அந்த மக்கள் இருந்தபோதும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகின்ற போது அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடலாகவும் இது அமைய பெற்றிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஒரு கால சூழ்நிலையில் இருக்கின்ற போதுதான் இந்த திருப்பாடல் இயற்றப்பட்டு கடவுள் எங்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு புதியதொரு வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைகின்றது. இந்த பாடலில் ஆண்டவரை ஏழைகளின் கடவுளாக மட்டுமல்லாமல் இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் ஆண்டவர் சமமாக தான் பார்ப்பார், அனைவருக்கும் தேவையானவற்றை அவர் கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவரை அனைவருக்கும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாலுமே ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாக இருக்கின்றோம் என்றால், நாமும் அவரை போல ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு மக்களாக, யாருடைய சொற்கள் கேட்கப்படாத ஒரு நிலையில் இருக்கின்றதோ அவர்களுடைய சொற்களுக்கு நம்முடைய செவிகளை கேட்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கதான் ஆண்டவர் இன்றைய நாளில் அழைக்கின்றார். எனவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் அவரை போல ஏழைகளுக்கும் ஒதுக்கப்பட்டோருக்கும் இன்னும் யாருக்கெல்லாம் நம்முடைய உதவி தேவையோ அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளில் நமக்கும் அழைப்பு விடுக்கின்றார். எனவே நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமது இரக்கத்தின் பேரில் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு நலன்களை பொழிந்துள்ளீர். அந்த நலன்களையெல்லாம் பெற்று உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து வந்து இருக்கின்றோம். அது மட்டும் பத்தாது, இனி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு மக்களாகவும், யாருக்கெல்லாம் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய உதவிகள் தேவையோ அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மக்களாகவும் நாங்கள் வாழ்ந்திட நீரே எங்களுடைய மனங்களை பக்குவப்படுத்துவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமீன்.